அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அருளாளராக உயர்த்தப்பட உள்ள ஃப்ளோரிபர்ட் பிவானா சூய் நேர்மையாக வாழ்ந்தவர், இலஞ்சம் கொடுக்க மறுத்தவர், பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் மக்களை தடுத்தவர், வன்முறையாளர்களால் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தனது 26 வயதில் கொல்லப்பட்டவர். அருளாளராக உயர்த்தப்பட உள்ள ஃப்ளோரிபர்ட் பிவானா சூய் தெருவோர குழந்தைகளுக்கான பணியினை ஆற்றி சன் எஜதியோ குழுமத்தின் முதல் அருளாளராக ஃப்ளோரிபர்ட் பிவானா சூய் அவர்கள் திகழ இருக்கின்றார் என்றும், தொண்டுப்பணிகள் ஆற்றி ஒவ்வொரு நபரின் மதிப்புள்ள வாழ்க்கையின் பிம்பத்தை உருவாக்க விரும்பியவர் அவர் என்றும் கூறினார். கோமா சன் எஜதியோ குழுமத்தின் பொறுப்பாளர் எலீன் மெனானி ஜூன் 15 ஞாயிறன்று உரோம் புனித பவுல் பெருங்கோவிலில் அருளாளராக உயர்த்தப்பட உள்ள ஃப்ளோரிபர்ட் பிவானா சூய் அவர்கள் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு எடுத்துரைத்தார். காங்கோ ஜனநாயக குடியரசின் கோமாவில் உள்ள சன் எஜதியோ குழுமத்தின் பொறுப்பாளர் எலீன் மெனானி தெருவோர குழந்தைகளுக்கான பணியில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஃப்ளோரிபர்ட் அவர்கள் வீடற்ற இளையோர், கல்வி கற்க முடியாத சிறார் ஆகியோரின் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய தன்னை அர்ப்பணித்தவர் என்றும் எடுத்துரைத்தார் மினானி. ஸ்வாஹிலி மொழியில் மைபோபோ என்று அழைக்கப்படும் ஃப்ளோரிபர்ட் அவர்கள் ஒருமுறை பூகாவு துறைமுகத்தில் ஒரு படகில் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தபோது தனியாக விடப்பட்ட சிறுவன் ஒருவனுக்கு ஆதரவளித்து அச்சிறுவனை அவனது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க அயராது உழைத்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டார் மினானி. ஜோனதன் என்ற அந்த 10 வயது சிறுவன் தற்போது வளர்ந்து இளைஞனாக இருக்கும் நிலையில் ஃப்ளோரிபர்ட் அவர்களிடமிருந்து தான் பெற்ற இரக்கத்தையும் அன்பையும் நினைவு கூர்ந்து தெருக்களிலிருந்து தன்னை காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு வானதூதர் என்று அவரை புகழ்ந்ததாகவும் தெரிவித்தார் மினானி. அமைதி, ஒற்றுமை மற்றும் ஒன்றிப்பு கொண்ட மனிதராக திகழ்ந்தவர் ஃப்ளோரிபர்ட் பிவானா சூய் என்றும், எல்லாரும் ஒரே மேசையை சுற்றி அமர்ந்திருக்கும் காங்கோவை தான் கனவு காண்பதாக அவர் எடுத்துரைத்ததாகவும் கூறிய மினானி அவர்கள், சமூகத்திலும் அதற்கு வெளியேயும் அவர் தன்னை சுற்றி மகிழ்ச்சியை மட்டுமே காண விரும்பினார் என்றும் கூறினார். சன் எஜதியோ குழுமத்தால் ஏழைச்சிறார்களுக்கு உணவு வழங்கும் நேரத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக அவரும் இருப்பார் என்று தெரிவித்த மினானி அவர்கள், உணவு பரிமாறும் போது யார் பணியாற்றுகின்றார்கள், யார் பணியினை பெறுகின்றார்கள் என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அவரின் பணி இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். நேர்மையாக வாழ்ந்தவர், இலஞ்சம் கொடுக்க மறுத்தவர், பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் மக்களை தடுத்தவர், வன்முறையாளர்களால் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தனது 26 வயதில் கொல்லப்பட்டவர் என்றும், ஃப்ளோரிபர்ட் பிவானா சூயின் அருளாளர் பட்டம் பெற இருப்பது முழு காங்கோ ஜனநாயக குடியரசிற்கும் மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கும் என்றும், காங்கோ மக்களை ஒன்றிணைத்து அவர்களின் நாட்டின் தலைவிதியை பற்றி சிந்திக்க வைக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறினார் மினானி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.